வெல்கம் டு அவர் சாதனை களம் யூடியூப் சேனல். டிஸ்க்ளைமர் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபில் ஆகுதா அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்லேருந்து வர இமேஜ் எல்லாமே கேலரிக்குள்ளே வரக்கூடாது. அது எப்படி? நெக்ஸ்ட்டு தேவையான மெசேஜ் ஸ்டோர் பண்ணணும், தேவையில்லாததெல்லாம் டெலீட் பண்ணணும். அது எப்படி? அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நம்ம டெலீட் பண்ணினாலும் நமக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் கன்சியூம் ஆகுது, ஸ்டோரேஜ் அதிகமாக காட்டுது. அது எப்படி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நிறைய மெசேஜஸ் வருது. தேவையில்லாமல் என்ன வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஜாயின் பண்ணி விடுறாங்க, அதனால் எனக்கு அதிகமான மெசேஜஸ் வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேன். இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் குரூப்போட டைட்டிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த டச் பண்ணுங்கள். இதில் எல்லாருக்குமே டிஃபால்ட் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும். இதில் நீங்கள் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ, மெசேஜஸ், இமேஜஸ் எதுவுமே உங்களோட கேலரியில் சேவ் ஆகாது, வாட்ஸ்அப்போடே நின்றும். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இப்போது உங்களுக்கு தேவையான மெசேஜை நீங்கள் வச்சுக்கிட்டு தேவையில்லாததை டெலீட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த குரூப்லேயே உங்களுக்கு தேவையான மெசேஜை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல மேலே ஸ்டார் காட்டும். தெரியுதா? இந்த இடத்துல மெசேஜ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே ஸ்டார் காட்டும். இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெசேஜஸ் வந்து ஸ்டார் ஆகிடும். புரியுதா? இந்த இடத்துலையா இந்த இடத்துல ஸ்டார் காட்டுது பாருங்கள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மெசேஜ், எனக்கு வேணும், இது டெலீட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாமே ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாமே கிளியர் சாட் கொடுத்துருங்க. இங்கே 3 டாட் இருக்குல்ல ரைட் சைடில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளியர் சாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளியர் சாட் கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லா மெசேஜுமே டெலீட் ஆகிடும். நீங்கள் ஸ்டார் போட்ட மெசேஜஸ் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்படியே இருக்கும். இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு தேவையான மெசேஜஸ் ஸ்டார் போட்டுக்கிட்டேன், மிச்சத்தை கிளியர் சாட் கொடுத்துட்டேன். இருந்தாலும் எனக்கு எல்லாமே இமேஜ் டெலீட் ஆகிட்டு என்னோடய மொபைலில் ஸ்டோரேஜ் கம்மியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ரைட் சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே இதெல்லாம் அதிகமான மெசேஜஸ் வந்திருக்கு அப்படிங்கிற தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த குரூப் எடுத்துக்கிறேன். இந்த குரூப் எடுத்துக்கிட்டு இதில் செலக்ட் ஆல் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா எல்லாமே டிக் ஆகிடும். நீங்கள் இதில் ஸ்டார் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது டெலீட் ஆகாது, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆகிடும். டிக் கொடுத்துக்கிட்டு டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கேட்கும். நீங்கள் ஸ்டார் போட்ட மெசேஜும் டெலீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இந்த இடத்துல ஆமாம் எனக்கு எல்லாமே டெலீட் ஆகணும்னா இந்த இடத்துல டிக் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு ஸ்டார்டு மெசேஜெல்லாம் வேணும்னா இந்த இடத்துல டிக் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜுமே டெலீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை genreviews.online.